ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல நம்ம முதல் படலம் முடிஞ்சு ரெண்டாவது படலம் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது படலத்துல இந்திரனுடைய யானையான ஐராவதத்துக்கு எப்படி சாப விமோசனம் ஆச்சுங்கிற கதையை இதுல சொல்லிட்டு இருக்காரு அவர். ஒரு கிட்டத்தட்ட நம்ம அந்த இதனுடைய எண்டு, அந்த படலத்துடைய எண்டுல கிட்டத்தட்ட இருக்கும். இதுல முக்கியமா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த பரமேஸ்வரனுடைய கருணையை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் கருணையோட கூட தப்பு பண்ணா அவளுக்கு உண்ட தண்டனையும் வாங்கி கொடுத்துடுறார். அதே சமயத்துல அந்த தண்டனையை குறைக்கிறதுக்கோ இல்ல அந்த தண்டனையை தாங்கிறதுக்கோ வழி பண்ணிடுறார். அதை சொல்லும் போது திருவருட்பால ஒரு பாடல் என்ன சொல்றதுனாக்க, என் மனமே இந்த வினை தொடர்புகள்னால உனக்கு நிறைய பாபங்கள்லாம் சேர்ந்து பட்டு அதுக்கு கர்மாவுக்கு உள்ளத பலனெல்லாம் நீ அனுபவிச்சு ஆக வேண்டியிருக்கு. அதுக்குதான் நீ திருப்பி திருப்பி வந்து பிறந்து போயிட்டு இருக்க. ஆனா உனக்கு ஒரே ஒரு நான் உறுதியா சொல்றேன், ஒரு ஆணையிட்டு நான் சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பிறவி பிணியை ஒழிக்கக்கூடிய பெருமை உடைய ஒரு ஔஷதம். எதுக்கு, எந்த வியாதிக்கும் ஒரு மருந்து வேணும். பிறவி பிணி அப்படிங்கிறது ஒரு வியாதி, இதை தீர்க்கிறதுக்கு ஒரு ஔஷதம் வேணும். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் சொல்ல போற ஔஷதம் அது காண்பதற்கே அறிவு பொருளாக இருக்கும். அது அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது. யோமாம் பட்சத்தி சர்வத்திர அப்படின்னு அவர் கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிட்டார். எல்லா இடத்துலயும் என்னைய யார் பார்க்கறானோன்னு. அது பார்க்கறதுக்கு ஒரு பக்குவம் வரணும் இல்லையா? இந்த பரமேஸ்வரனையும் பார்க்கறதுக்கு ஒரு பக்குவம் வேணும், அதுக்கு ஒரு அனுகிரகம் வேணும். அவன் எப்படி வருவான்னா, பரிசுத்தமான வெள்ளவெளியேன்னு இருக்கக்கூடிய ரிஷப வாகனத்துல ஏறிண்டு அப்படி வருவான். வந்து நமக்கு என்ன ரொம்ப நாள் பழகின மாதிரி அபிராமிப்பட்ட கூட சொல்றார், நீ ரொம்ப பழமையான இடத்துக்கு, ரொம்ப நாள் பழகின இடத்துக்கு வர மாதிரி என்னோட மனசுல நீ குடிகொண்டாயே அப்படின்னு சொல்ற. அது மாதிரி இவனும் ரொம்ப பழகின மாதிரி ஒரு ஆப்தமா இருந்தவன மாதிரி நம்ம கிட்ட ஒரு துணையாக நிற்பான். அப்பேற்பட்ட சிவபெருமான் முன்னாடி எழுந்து நிற்பான். எப்ப நிற்பான் தெரியுமா? நீ உண்மையான மன நெருக்கம் இல்லாம தள்ளி நின்னாலாம் வராது உனக்கு. எப்படி தலையை தேடின்னு ஒருத்தர் போனார், காலை தேடின்னு ஒருத்தர் போனார், கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரிலாம் தள்ளி நின்னாலாம் முடியாது. நீ நெருக்கமா நெருங்க நீ ஒரு அடி போனா 9 அடி உன்னை பார்த்து வருவான். இது வரத்துக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரகசியம் நான் உனக்கு சொல்லட்டுமான்னு. என்ன ரகசியம் அப்படின்னு ஆவலோட பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி, சிவாய நம, ஓம் நம சிவாய, எதுவோ அப்படி அதை சொல்லி, ஏன்னா சில பேர் ஓம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. அதனால சிவாய நம. ஓம் சொல்லலாம்னா நம்ம ஓம் நம சிவாய அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருநீர் இருக்க அதை அப்படி நெத்தியில விட்டுண்டா போருமா. திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரு கவி வபந்தனாத் நித்தியம் உச்சிய மாமிருதாத்னு சொல்றது இல்லையா, ஸ்ரீருத்ரத்துல வருது இல்லையா? அது மாதிரி இங்க அவ்வளவுதான் நீ ஒண்ணும் சொல்ல வேணாம்ப்பா. ரொம்ப சுலபமான வழி. ஓம் நம சிவாயன்னு சொல்லி இந்த திருடரை நெத்தியில இட்டுக்கோ. முன்வினை பயனாது, இனிமே வரப்போற வினை பயனோ அது எதுவுமே உன்னை நெருங்காது, ஒளியே போயிடும் அப்படிங்கிற அந்த பாடலை பார்த்து மேல நம்ம போலாம். இதுல சிவனுடைய விபூதிங்கிறது ஒரு பிரசாதம். அதை நெத்தியில் இட்டுக்கிறதோட வரணும். சிவனோட சொத்தை எதுவுமே எடுத்துன்னு வரப்படாதும்பா. அவர் கொடுத்த விபூதி கூட எல்லாம் நிறைய பேர் பார்க்கலாம். நம்ம அப்படி நெத்தியில் இட்டு ஓரமா கொட்டிட்டு வந்துடுவோம். அது ரொம்ப தப்பு. அதுக்காக ஒரு கிண்ணை வச்சு அதுல போட்டு வரணும். இல்ல மொத்த விபூதியும் நெத்தியில கையில எல்லாம் இட்டுண்டு வரலாம். அப்படிதான் வரணும். அது பெரிய பகவத் பிரசாதம். அந்த பிரசாதத்துக்கு நிந்தனை பண்ணக்கூடாது, அதுக்கு அபச்சாரப்படவே கூடாது, அதை அகௌரவப்படுத்தவே கூடாது. அதைத்தான் நம்ம பார்க்கறோம். அந்த பாடலை பார்த்துட்டு நம்ம மேல போறோம். நோயை அறுக்கும் பெரு மருந்தை நோக்கற்கு அரிய நுண்மைதானே தூய விடைமேல் வரும் நமது சொந்த துணையை தோற்றுவிக்கும் ஆய வினையால் நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய் சேய அயன்மால் நாட அரிதாம் சிவாய நம என்றே நீரிடுனர். நமசிவாயன்னு சொல்லி தெரிவித்தை இட்டுக்கொண்டானா அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கும் பிரம்மாவுக்கு கூட எளிதாக கிடைக்காத அந்த பரமேஸ்வரனானவன் உனக்கு சொந்த துணைவன் போல விடையேறி உனக்கு அருள் பண்ணுவான். உன்னோட முன்வினை பயன்கள் வியாதிகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுடுவான். எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு அந்த பாடலை சொல்றார். அந்த பிரசாதத்தை
அவமரியாதை பண்ணக்கூடாது. அது அவமரியாதை பண்றது பிரசாதத்தையும் இந்திரன் அவமரியாதை பண்ணா, அதை கொண்டு வந்து கொடுத்த மகர்ஷியும் அவன் வந்து அபச்சாரப்பட்டுட்டான். என்ன பண்ணா, மகர்ஷி அங்கிருந்து பிரசாதமாக பரமேஸ்வரனை பார்த்துட்டு காட்சியிலேருந்து அந்த ஒரு பூ மாலை எடுத்து வந்து கொடுத்தா, இது என்ன பண்ணா, யாரும் தலையில வச்சா, அது கீழே தும்பிக்கையால எடுத்து போட்டு காலால மிதிச்சு நசுக்கிடுது. இப்ப 2 பேரும் சேர்ந்து பாவம். அவனும் பாவம், இவனும் பாவம். தானும் கெட்டு தம்பிரானையும் கெடுத்து அப்படின்பா. அது சிஷியனா போனவன் இவனும் உட்படாது, குருவையும் உட்படாத பண்ணிவிட்டானா. இவனுடைய கெட்ட நடத்தைகள்ல அவரும் மயங்கி போயிட்டாராம். அது மாதிரி இவன் என்ன பண்ணா, தானும் புத்தி இழந்து அந்த யானை பாவம் அப்பாவி அது தலையில கொண்டு போய் வச்சு அது ஏதோ தலையில உறுத்துறதே சொல்லி அது கீழே சொல்லி காலாளி மிதிக்க ரொம்ப. ஏன்னா அந்த அதுல எல்லாமே பரபிரம்மமா தான் நம்ம பார்க்கணும். அந்த யானையும் பரபிரம்மம் தான், மகர்ஷியும் பரபிரம்மம் தான், எல்லாத்தையும் பரபிரம்மம் பார்க்கணும். அது குருவை எப்பவுமே அவமரியாதை பண்ணக்கூடாது. இந்த குரு மதிக்கிறவாளுக்கு எப்பவுமே தனியான ஒரு கிருப்பை ஒண்ணு உண்டு. ஏன்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமன்னு தான் சொல்லுவோம். 3ஆவும் திருமூர்த்திகளாவும் அந்த குருவே இருக்கார். அந்த திருமூர்த்திகளுடைய கருணை கிடைக்கணும்னாலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும். குரு நமக்கு துணையா இருந்தா அது பெரியது. ராமானந்த தாசர்னு ஒரு குரு இருந்தார். அவர் நிறைய சிஷ்ய குழந்தை எல்லாம் வச்சுன்னு வேதங்கள்லாம் கற்றுக்கொண்டு நிறைய அவளை தயார் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பிரதானமான ஒரு சிஷ்யன் ரசிக்க முராரி. அவன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே, அப்பா நீ போய் தனியா ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிச்சு நீ நிறைய சிஷ்ய வர்க்கத்தெல்லாம் உண்டு பண்ணுன்னு அனுப்பிச்சுட்டார். அவன் டெல்லிக்கு பக்கத்துல எங்கேயோ இடத்துக்கு போயிட்டான். அப்போ புதுசா அந்த ஊருக்கு ஒரு நவாபு புதுசா இருந்தான். அதாவது அப்பா இவனுக்கு பழக்கத்தை கொடுத்துட்டு மேல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த நவாப் என்ன பண்ணான்னா, அப்படி எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்கு, யார் யாரெல்லாம் எவ்வளவு சொத்து சுகம் வச்சிருக்கா, யார்கிட்ட இருந்து எவ்வளவு அபகரிக்கலாம் பார்த்துட்டே வந்த போது அவன் பார்த்தா இந்த மாதிரி ரிஷிகள் முனிவர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் தான் தபஸ்விகள் சொல்லிட்டு நிறைய நிலப்புலங்கள்லாம் வச்சுருக்கா, தோட்டம் துறவெல்லாம் வச்சுருக்கா, நிறைய மாடு கண்ணெல்லாம் வச்சுருக்கா. இது என்னத்துக்கு வரல அப்படி வச்சிருக்க, எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்குறதுன்னு பண்ணான். அன்னைக்கு முதல்ல இதை பண்ணது அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த நவாப். அவன் பேர் என்ன தெரியல எனக்கு. இப்படி என்ன பண்ணான்னா, இந்த ராமானந்த தாசருடைய சொத்து சுகம்னாக எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். அவன் நிலபலன்கள் எல்லாத்தையும், பசுமாடு எல்லாத்தையும் கவர்ந்து எடுத்துன்னு போயிட்டான். இவர் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கார். திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்தது, தன்னுடைய பிரதான சிஷியனான இந்த ரசிக முராரி இருக்கானே, அவன் டெல்லியில இருக்கான, அவனுக்கு ஒரு ஓலை கொடுத்து அனுப்பிச்சார். அவன் அங்க ஏதோ பெரிய உத்தியோகத்துல இருக்கான் போல் இருக்கு. உத்தியோகத்துல இருந்துட்டு பாடசாலையும் நடத்தின்னு இருக்கான் நினைக்கிறேன். அவனுக்கு அத்தியந்தமான குரு பக்தி அவனுக்கு. ஒரு ஓலை அனுப்பிச்சா, நீ இந்த மாதிரி என்னுடைய இதெல்லாத்தையும் பிடிக்கணுட்டாப்பா நவாப்பு, நீ தயவு பண்ணி எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணலன்னா நாளையில இருந்து பள்ளிக்கூடமே நடத்த முடியாது, இந்த குழந்தையெல்லாம் கஷ்டப்படுவார்னா. அவன் பார்த்தான், நேரம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். வர வழியில பார்த்தா அந்த நவாபோடைய பட்டத்து யானை அப்படியே அந்த பக்கமா வந்துட்டே இருக்கு. அத ஒரு பார்த்தான். பார்த்த உடனே அதுவும் இவனை பார்த்தது, இவனும் அதை பார்த்தான். பார்த்த உடனே அதுக்கு என்ன வந்ததோ தெரியல, மதம் பிடிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரே ரகலை பண்ணி கலடா பண்ணித்தான். அந்த யானை பாகனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சேனாபதி பின்னாடி வந்தவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் ஓடி போய் நவாப் கிட்ட சொன்னா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணும் தெரியல. இவன் என்ன பண்ணா, நேரம் வந்துட்டான், ஆசிரமத்துக்கே வந்துட்டான். யானை அங்கேயும் இங்கேயும் ஓடி வந்துட்டே இருக்கு. அப்போ குரு சொன்னார், இந்த மாதிரி பண்ணிட்டான்ப்பா அந்த நவாபு, நான் இப்ப என்ன பண்றேன்னு தெரியாத இருக்கேன், நீ ஒண்ணும் கவலையப்படாதீங்க, பகவான் பார்த்து பரலாம். குரு நீங்க, உங்களுக்கு எந்த கஷ்டம் வரதையும் நான்லாம் பொறுத்துப்பேனா, இப்ப பாருங்க ஒரு வேடிக்கை நடக்க போறதுன்னா. என்னன்னு பார்த்தா யானை மதம் பிடிச்சு வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் சிதறி ஓடின்னு இருக்கா. இவன் நேரம் அந்த யானை கிட்ட போனான், நமஸ்காரம் பண்ணான், வா அப்படின்னா. பின்னாடியே பூனை மாதிரி வர ஆரம்பிச்சுட்டு, ஒரு கண்ணுக்குட்டி வர மாதிரி பின்னாடி கடகடான்னு அப்படியே கூட தொட கூட இல்லை யானை. அவன் கூட்டிருந்தே போனான், பின்னாடியே வந்தது. பின்னாடி இந்த குருவோடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு தென்னை மரம் கொண்டு போய் அதை கட்டிவிட்டு 4 மட்டையை பிச்சு கீழே போட்டான், சாப்பிட்டு இருந்தது. எல்லாரும் போய் நவாப் கிட்ட சொன்னான்,
இந்த மாதிரி யானைக்கு மதம் பிடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி போச்சு, 100 பேருக்கு மேல காலால நசுக்கிட்டு அவதான் வந்து வைத்தியம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இந்த பையன் ஒருத்தன், சின்ன பையன் ஒருத்தன், 20 வயசு இருக்கும், அவன் பேர் என்ன ரசிக்க முராரின்னு சொல்றா. அவன் வந்து இந்த யானையை வாங்கினா பின்னாடி பசுமாடு மாதிரி போயிடுதுன்னா நவாப் பயந்து போயிட்டான். அடாடா, ஒரு மதம் பிடிச்ச யானை அளவுக்கு, அதுவும் அது தொட கூட இல்லை, அதை எந்த இதுவும் பண்ணாத வான்னா வருதுன்னு ரொம்ப பெரிய ஆளா இருப்பான் போட்டிருக்கேன்னா அவன் பாக்குறதுக்கு வந்துட்டான். வந்த உடனே பார்த்தா யானை அங்க இதுல பின்னாடி கட்டி வச்சிருக்கான், மட்டையெல்லாம் தின்னுட்டு இருக்கு. ராஜா பார்த்த உடனே வழக்கமா பட்டத்து யானையோட மேல ஏறி வருவாங்க, ராஜா பார்த்த உடனே சலாம் போட்டுது. அவன் யார் இதெல்லாம் பண்ணான்னு பார்த்தா அங்க கையை கட்டுன்னு குரு முன்னாடி நின்று இருந்தான் ரசிக்க முராரி. என்னப்பா அது வேடிக்கை, எப்படி பண்ணேன்னா, ஒன்னும் பண்ணலன்னா எல்லாத்தையும் கடவுளா பாக்குறேன், கடவுளை எல்லாத்தையும் பாக்குறேன், கடவுள்ல எல்லாத்தையும் பாக்குறேன், குருக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்தோன்னு சும்மா இருக்க முடியுமா? நான் உன்னோட யானையை பார்த்தேன், எனக்கு அதுவும் கடவுளை தான் தெரிஞ்சது, வான்னே வந்துடுத்து பின்னாடியே வரல. இவன் சரி பண்ணிட்டேவோ எனக்கு கொடுத்து விடுவேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது, பட்டத்து யானை அவனுக்கு கொடுக்கணும்னா என் குரு கிட்டேன்னு எடுத்துன்னு போனாலாம் திருப்பி விடுவேன். குரு பக்தி, அப்படி குரு மேல ஒரு பக்தி இருக்கணும். சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு அவன் வந்து நவாப் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான். இது விட்டு கொடுக்கலன்னு சொன்னா இந்த ஒரு யானை இல்ல, நம்ம கிட்ட இருக்க அத்தனை பேருக்கும் மதம் முடிக்க வச்சிருவோம் போடுற இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துறேன், திருப்பி தான் வச்சுக்கோ, எல்லாம் ரிட்ரீவ்டு பேக், எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து அப்புறம் பட்டத்து யானை அழிச்சுன்னு போனான்னு சொல்லுவான். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, குருவுக்கு வந்து எவ்வளவு சிசூஷை பண்ணணுமோ அப்படி பண்ணும். தத்தித்து பணிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையாங்கிறதுக்கு இவன் வந்து ஒரு நல்ல ஒரு உபமானமா இவன் இருப்பான். இந்த ரசிக முராரி கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா, குருவுக்கு எப்பவுமே நம்ம வந்து கட்டுப்பட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாதான் நம்முடைய கல்வி, கற்ற கல்வியானது நிலைக்கும். அது இல்லாத ஒரு ஆணவத்துல செல்வ செருக்கல் இருந்தோம்னா இந்திரனுக்கான கதை தான் ஆகும். அதனால அதனால்தான் ஒரு ஆழ்வார் சொன்னாரு, இந்த இந்திர பதவி இதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, அதெல்லாம் நிலை கிடையாது, அங்க போனாலே ஒரே தலகணம் வந்துடும். அதனால நீ என்ன பண்றான்னா, பச்சைமா மலைபோல் மேலி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போன் இந்திரையோ லோகம் வாழும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமானவர்களான் என்றார். நீ வந்து எனக்கு இப்ப உன்னை சேவிச்சுட்டு உன்னை பாடிட்டு உனக்கு தினம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உனக்கு பூஜை பண்ணிருக்கேனே, இதை விட்டுட்டு எனக்கு போய் இந்திர லோகத்துல போய் ஆளக்கூடிய பதவியோ இல்ல சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையோ எனக்கு வேணாம்ப்பா, அச்சுவை பெரினும் வேண்டேன், அதை நீ கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், அரங்கமா நகருளானேன். அரங்கம்னாக்க சபை, சபாபதி, அரங்கமா நகருளானேன், சபாபதியில் இருக்கக்கூடியவரேன்னு இத ரங்கநாத பெருமாளுக்கும் சொல்லலாம், சிதம்பரத்திற்குரிய நடராஜ பெருமானுக்கு சொல்லலாம். அரங்கமா, அந்த அரங்கத்தை பெரிய அரங்கத்திலே இருக்கக்கூடியவனே நகருளானேன். அது என்ன நகரம்? அது சிதம்பரம், அங்க ஸ்ரீரங்கம். அதான் பச்சை மாமலை போல் மேனி, பரமேஸ்வரனும் உடம்பு முழுக்க அந்த விபூதியை போட்டுண்டு பாம்பெல்லாம் அங்கேயும் நிறைய புளித்தோல்லாம் கட்டிண்டு அவரும் பார்க்கறதுக்கு ஒரு மலை மாதிரி தான் இருக்க. கைலாச மலை மேல உட்கார்ந்துருக்கும் போது அவரே ஒரு மலையமா இருக்காரு. அது பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல் செங்கன், கண்ணு வந்து தாமரை மாதிரி இருக்கான், வாய் வந்து பவளம் போல செவேல இருக்கான். அச்சுதா அமரர் ஏரே, அமரர் ஏரேன தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனு. 2 பேர் மகாவிஷ்ணுவையும் அவ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, பரமேஸ்வரனையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனான, அப்பேற்பட்ட குருவே, அப்பேற்பட்ட ஈஸ்வரா, அப்பேற்பட்ட நாராயணா, எனக்கு இந்த லோகம்லாம் வேணான்னார். இந்த பதவி கிடைச்சா என்ன ஆகும்னு நமக்கு தெரியுது. அப்பப்ப எதையோ தப்ப பண்ணிட்டு அப்பப்ப அதுக்கு உண்டான தண்டனைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருந்துருக்கான். நம்ம வந்து இதுல பார்த்தோம், அந்த யானைக்கு துர்வாசர் ஒரு சாபத்தை கொடுத்தார். உடனே தேவர்கள்லாம் வந்து காலில் விழுந்து கேட்டான், நீங்க வந்து இந்த மாதிரி இந்திரனுக்கும் சாபம் கொடுத்துட்டு என்ன பண்ணோம், பாண்டிய ராஜாவால உன் தலை சதறி போகும்னு, யானைக்கு நீ பூலோகத்துல போய் காட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதை தயவு பண்ணி நீங்க மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டா. இந்த மாதிரி சாபம் பண்ண அடிகளே, நாங்க வந்து உங்களை வேண்டிக்கிறோம், இந்த சாபத்தை கொஞ்சம் மாத்திடுங்க. ஏன்னா நீங்க சாபம் கொடுத்ததா இருக்கட்டும், ஆனா இவ்வளவு பெரிய சாபம்லாம் வேண்டாம், நீங்க ஏதாவது வழி பண்ணுங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, மனம் இறங்கி அப்படி அந்த முனிவர் என்ன பண்ணார், துர்வாச முனிவர் வந்து வேற சாபம் மாத்தி கொடுத்துட்டார். சாபம் கொடுத்துதான் ஆகணும், தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா உனக்கு அந்த தண்டனையே கொஞ்சம் எளிதாக சீக்கிரமா முடிகிற மாதிரியோ இல்லை உன்னால தாங்கக்கூடியதாவோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமான் அருளிய பிரசாதத்தை
நிந்தித்ததுனால தானே அந்த குற்றம் வந்தது. அது எந்த பரிகாரம் பண்ணாலும் நீங்காது. அது மனம் வாக்கெல்லாம் கடந்த பெருமானுடைய பிரசாதம். அது அந்த பிரசாதத்தை தலையில வச்சுண்டு தலையில வச்ச உடனே கீழே தள்ளி விட்டு சொல்லி அந்த யானை. அதனால அந்த யானைக்கு ஒரு ஒரு தண்டனை என்ன மாத்தி கொடுத்தாரு, மொத்தமா போய் நீ பூலோகத்துல காட்டானையா இருக்க வேண்டாம், நீ மயக்கத்தை உடைய வெள்ளை யானையான நீ 100 ஆண்டுகள், வெறும் 100 ஆண்டு, 100 ஆண்டுன்னு ஒரு அவளுக்குலாம் ஒரு ஆண்டுன்னா ஒரு நாள் தானே தேவர் உலகத்துல, 100 ஆண்டுன்னா 100 நாட்கள் தேவர் உலகத்து பிரகாரம், 100 ஆண்டுகள் காட்டிலே தெரியக்கூடிய கொடிய யானையாக இருந்து அதுக்கப்புறம் உன்னுடைய சாபமானதை தீர்ந்து நீ மறுபடியும் தேவலோகத்துக்கே நீ போகலாம் அப்படின்னு இந்த யானைக்கு அவர் கொடுத்துட்டார். சாபத்தை மாத்தி கொடுத்தார். சிந்தனை வாக்கிற்கேட்டா சிவன் அருள் அளித்த சேட நிந்தனை பரிகாரத்தால் நீங்காது தலைமட்டாக வந்தது முடிமட்டாக மந்தமா வனமாவாகி 5-20 ஆண்டு எல்லை அகன்றபின் பண்டைத்தாக. இந்த பாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த பாடல் தானே பார்த்தோம் கடைசியா. இதான் சிந்தனை வாக்கிற்கு எட்டா சிவன், மனதுக்கும் வாக்கிற்கும் எட்டாத அந்த பரமேஸ்வரன் இருக்கானே, அவன் அளித்த அந்த விசேஷமான அந்த சேஷமான பிரசாதமான அந்த மாலையை நிந்தனை பண்ணனால பரிகாரத்தால் நீங்காது. அந்த பாபம் இந்த பரிகாரம் பண்ணாலும் போகாது. தலைமட்டாக வந்தது முடிமட்டாக, தலைக்கு தலைப்பாகோட போட்டோம்ன்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் பண்ணித்தரேன், குறைச்சலா பண்ணித்தரேன். மொத்தமா வனமாகி அதான் பெரிய காட்டுல போய் இருந்து பூலோகத்துல 5-20 ஆண்டு, 5-20 100 ஆண்டுகள் எல்லை அகன்ற அது முடிவு அடைந்த பிறகு நீ மறுபடியும் பின் பண்டைத்தாக பழையபடியே நீ இந்த இதுக்கு வருவ, சொர்க்கலோகத்துக்கே வந்துடுவேன், இந்திரனுடைய லோகத்துக்கே வந்துடுவேன். சிந்தனை அப்படின்னா மனசு, இங்க சிந்தனை சித்தம், அந்த எண்ணங்கள்லாம் இங்க இருந்தா உதயமாகுதுன்னு சொல்லுமா, உதித்த இடத்தில் தேடு அப்படின்லாம் சொல்றாளே, மனதுல தேடு அப்படிங்கிறா இல்லையா. சேடம் அப்படின்னா சேஷம். நம்ம கூட சேஷம்ங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் சேஷம்ங்கிறத? சேஷ சாயிக்கும் இந்த சேஷக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. சேஷம்னா பாம்புல, சேடன் குடிபுகமே மண்டோரம் சொன்னார் மனைன்னு அவையார் சொல்றார். மீதம்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றோமே. மிச்சம்ங்கிற அர்த்தத்துல வச்சுக்கலாமா? சேஷம்னா மிச்சம். ஆமா. அதனால சேடம்னா இங்கேயும் பிரசாதம், மிச்சம்னா பகவானுடைய பிரசாதம், பகவான் தலையில போட்டு அதை கொடுத்த நிர்மால்ய பிரசாதம். அந்த பிரசாதம் மத்தமா அப்படின்னா ரொம்ப மதம், பெரிய மதம் பிடிச்சது. மத்தமான மயக்கத்தில் இருக்கக்கூடிய மதம் பிடிச்ச அந்த யானை, அப்படிப்பட்ட யானையாக ஆகி 5-20 ஆண்டு, 5-20 100 ஆண்டு போய் பூலோகத்துல இருப்போம் அப்படின்னு சாபத்தை மாத்தி கொடுத்தாரு. மொத்தமாவே நீ பூலோகத்துக்கு போன்னு சொன்னார். அதை மாத்தி இப்போ அப்படியே ஒரு காலில் விழுந்த உடனே, சில பேர் அப்படிதான் உள்ள நுழைஞ்ச உடனே காய்ச்சி மூச்சன்னு கத்துவா. சில பேர் வாழலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ, 5 மாசம் ஆச்சு ஆளையே காணும், சொல்லி அனுப்பிச்சாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துவா. நம்ம உடனே சாட்டாங்கமா காலில் விழுந்து மன்னிச்சுங்க மாமா, கோச்சுக்காதீங்க மாமா, நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துவிட்டாலும், என்னடா பெரிய பிரச்சனை, நான் பார்க்காத பிரச்சனைம்பா. அது அவர் பார்த்த காலத்து இந்த பிரச்சனை வேற, நம்ம பார்க்கற பிரச்சனைகள் வேறையா இருக்கும். அதுல கூட அது காலில் விழுந்தோடனே அவளுக்கு சரி சரி வா இப்போ உள்ள போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வா அப்புறம் பேசலாம் அப்படின்பா. ஒரு கருணை உடனே வந்துடும். அந்த காலில் விழுந்த உடனே அவளுக்கு ஒரு பரிவு வந்துடும். அது மாதிரி பகவான்கிட்டையும் காலில் விழுந்துட்ட உடனே சரி, அந்த முனிவர்கள்ட்டையும் மகரிஷிகள்கிட்ட எல்லாம் விழுந்து சாட்டாங்கமா நமஸ்காரம் பண்ண உடனே அவளுக்கு ஒரு இறக்கம் எங்கிருந்தோ தானா வந்துடும். அதுதான் அந்த பெரியவாளுக்கு உள்ள ஒரு அடையாளம். மகான்களுக்கும் பெரியவாளுக்கும் உள்ள ஒரு அடையாளம் என்னன்னா, கோபம் வராது. அந்த கோபம் க்ஷணத்துல போயிடும். ஒரு க்ஷணத்துல அந்த கோபத்தை நம்ம மாத்திடலாம். அதுக்கு என்ன வேணும் நமக்குன்னா அடக்கம் வேணும். நமக்கு ஒரு அடக்கம் வந்துருச்சுன்னா, அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமையும் 6 உய்த்து விடும்னால திருவள்ளுவர். அப்படிதானே அடங்காத இருந்ததுனால்தான் இந்திரனுக்கு 6 உய்த்து விட்டது, யானையும் பூலோகத்துல சேர்ந்து இல்லையா. அடக்கமா இருந்தா மறுபடியும் நல்லதெல்லாம் நிறைய கிடைக்கும்னா, இப்படி என்னன்னு இதை மாத்தி கொடுத்தார் துர்வாச முனிவர். சாபத்தை மாத்தி கொடுத்தார் என்றனன். அது சாபத்தை இப்படி சொல்லி மாத்தி கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்திரனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம முதல்ல கேட்போம். இந்திரன் தானே முதல் குற்றவாளி, அக்யூஸ்ட் A1. அதுக்கு அடுத்ததான் யானை A2 இல்லையா.
இப்ப இந்த அக்யூட் நம்பர் 1 இந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னா, இது அப்புறம் சொல்றேன், இது கொஞ்சம் விரிவா சொல்லணும், பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அவனுடைய யானையை பத்தி சொல்றேன் கேளுங்க. சாபம் பெற்ற அந்த வெள்ளை யானை இருக்க, அது தேவரோட உலகமான அந்த சொர்க்கத்தை விட்டு அங்கே நேர வந்தது. அறிவு கெட்டு அதுக்கு வந்து மதி மயங்கி அப்படின்னு சொல்லலாம். மதி மயங்கினா அறிவு கெட்டு என்ன படுத்து, இந்த நீல மலை மாதிரி, அது நீளம்னா கருப்பு, கருப்பான ஒரு மலை மாதிரி ஆகி வெள்ளவெளியேன்னு இருக்கக்கூடிய ஐராவத யானை, அதுக்கு 4 தந்தங்கள் வேற, அதுக்குன்னு தனியான உடம்பெல்லாம் ஒரு ஒளியோட கூடியது. தேவலோகத்து யானைன்னு சும்மாவா, அதான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்திரனுடைய யானைன்னா அது ஸ்பெஷல் இல்லையா. அது இப்ப கருத்த நிறத்தோட ஒரு நீல மலை நகர்ந்து வருவது போல ஆகி பூலோகத்துல வந்து காட்டு யானையாக மாறி அந்த யானை கூட்டத்தோட சேர்ந்துட்டு, கூட்டத்தோட கூட்டமா 100ஓட 101 அதுவும் சேர்ந்துட்டு அப்படின்னு அடுத்த பாடல சொல்றாரு அவர். எப்படி என்றனன் பிறிது சாபம் இந்திரன் மகுடபங்கம் ஒன்றிய செய்கை பின்னர் உரைத்து மற்றது நிற்க. அப்புறம் நின்ற வெள்ளாணி வான நீத்து அறிவிழந்து நீல குன்றன வனத்து வேழ குழாத்தொடு குழியதன்றே என்றனன் பிறிது சாபம் இந்திரன் மகுட பங்கம் ஒன்றிய செய்கை பின்னர் உரைத்து மற்றது நிற்க. அது நிற்க நின்ற வெள் யானை வானவ நீத்து அறிவிழந்து நீல குன்றன வனத்து வேழ குழாத்தொடு குழியதன்றே. இப்படி முனிவன் சொன்ன உடனே என்னாச்சு, என்றான் அப்படி சொன்ன உடனே அந்த வெள்ளை யானை என்ன ஆயிடுச்சு, நேர வந்து இந்திரனுடைய கதையை அப்புறம் சொல்றேன், இந்த யானையுடைய கதையை முதல்ல பார்க்கலான்னு போது, இந்த யானை வெள்ளை நிறத்து தேவலோகத்து யானையானது அறிவு மயங்கி போய் கருத்த ஒரு மலை போல இங்கேயும் அங்கேயும் ஓடக்கூடியதாக காட்டிலே சேர்ந்து காட்டில் இருக்கக்கூடிய மற்ற யானை கூட்டத்தோட கலந்து அங்கே இருந்தது என்றனன் என்று சொன்னவுடன் பிறிது பின்னால் சாபம் இந்திரன் சாபம், இந்திரனுக்கு கொடுத்த சாபமானது மகுடபங்கம் ஒன்றிய செய்கை, அதாவது அவனுக்கு தலைக்கு வந்த ஒரு ஆபத்து, பங்கம்னா ஆபத்து, சேதம், அவனுடைய தலைக்கு வந்த சேதம். தலை வந்து பாண்டிய ராஜாவால செதறடிக்கப்படும் சொன்னாலே அதை பத்தி பின்னாடி கூறுவோம், பின்னர் உரைத்து பின்னாடி சொல்லுவோம், மற்றது இருக்க. அதனால அது நிற்கும், கொஞ்ச நாள் இருக்கட்டும், அது முதல்ல இதை பார்த்துட்டு அப்புறம் அதை பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நின்ற வெள்ளானை வான நீத்து அறிவிழந்து நின்ற வெள்ளானை, அங்க நின்று கொண்டிருந்த வெள்ளை யானையானது தனக்கு அந்த சாபத்தை எப்படி மாத்தி கொடுக்கிறாரு பார்த்துட்டே நின்று இருந்தது இல்லையா. அது என்ன பேச முடியுமா, அதுல ஒரு பேச்சிருக்குமா இருக்கும். அதுவும் தும்பிக்கையை தூக்கி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இருக்குமா இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ரிஷி வந்து முனிவரானவர் என்ன சொன்னார், இந்த வெள்ளை யானைக்கு கொடுத்த இது தண்டனை, அது பிறகு அந்த வெள்ளை யானையானது வான நீத்து, வானத்தை நீத்து, தேவர் உலகமாகிய சொர்க்கலோகத்தை விட்டு நீத்து விட்டு அறிவிழந்து மதி மயங்கி புத்தியெல்லாம் கெட்டு போய் நீல குன்றன கருத்த மலை போல வனத்து காட்டுகளெல்லாம், அதாவது பூலோகத்திற்குரிய எல்லா காடுகளிலும் வேழ குழாத்தோடு, குழாம்னா கூட்டம், குரூப், வேழ குழாத்தோடுன்னு வேழம்னா யானை, எல்லா யானைகளும் இருக்கக்கூடிய கூட்டத்துல எப்படி அதெல்லாம் எங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் தண்ணியை தேடி போகும், ஆகாரத்தை தேடி போகும், ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தா சிங்கம் புலி அதனாலதான் இடைஞ்சல் வரும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். காடுல இருந்து ஒரு காடு விட்டு ஒரு காடு போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீர்நிலைகள்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா, தண்ணி எங்க இருக்குன்னு தெரியுமா. சில பேர் காட்டுல போயிட்டு அந்த வேடர்கள்லாம் தண்ணி வேணும்னா யானையினுடைய கால் அடி சுவடு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு பின்னாடியே போவாளாம். அது போய் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கணும், அங்க போனாக்கா அங்க தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அது என்ன பண்ணிட்டேன்னா யானை கூட்டத்தோட சேர்ந்து அப்படியே அங்கே இங்கேயும் காட்டு யானை கூட்டத்தோட கலந்து போயிட்டு இருந்தது. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேருந்து போயிட்டு இருந்தது. எந்த ஒரு வேலையும் சொல்றதுக்கு இல்லாத போயிட்டு இருந்தது. இந்த லோகத்தை ரொம்ப அழகா இந்திரனுக்கு வாகனமா அறுத்து கொண்டு அப்பப்பா பெரிய அலங்காரங்கள்லாம் அவ பண்ண, அது பாட்டு இந்திரனோட பிரவாதமா ரொம்ப சந்தோஷமா
ரொம்ப மட்டு மரியாதைக்கெல்லாம் மீறி அது நல்லா ஓஹோன்னு அனுபவிச்சுருந்தது. தலை விதி யாரை விட்டது, அதுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து. அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி காட்டு யானையோட கலந்து இந்த யானை என்ன பண்ணுதுன்னா சிவப்பான உள்ள கண்களை உடையவர்கள் மறவர்கள். இந்த மறவர்கள்ன்றதுக்கு அவெல்லாம் வந்து ரொம்ப பலசாலிகள். அவ ஒரு வர்க்கம். அவெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்க அங்கே இங்கே வந்து தண்ணிக்காக அங்கே எங்கே போவா, வேட்டைக்கு போவா, இப்படிலாம் இருப்பா. அவ வந்து பாலைவனத்துல தான் ஜாஸ்தி இருப்பாளாம். பாலைவனம் அப்படின்னு சொன்னாக்க தண்ணி எங்கேயாவது ரொம்ப துர்லபமா தான் கிடைக்கும். அங்கேயும் வந்து அதுக்கு பாலைவனத்துக்கு உள்ள மிருகங்கள்லாம் இருக்கும். அங்க அந்த வேட்டையாடி அங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மறவர்கள். முக்கியமா சொல்லணும்னா மறவர்களுக்கு மரம் ஏறுபவர்கள் கூட சில பேர் சொல்லுவாங்க. மரம் ஏறி காயெல்லாம் பறிச்சு போடுவா, பழங்கள்லாம் பறிச்சுன்னு வருவா. அவளை கூட சொல்றது உண்டு. அந்த பாலைவனத்திலையும் முல்லை பூக்களை எல்லாம் சுமந்து கொண்டு காட்டாறுகளோடு கூடியதாக இருக்கக்கூடிய முல்லை நிலம். நிலங்கள் வந்து பல வகையா பிரிப்பா. என்ன வகைன்னா பாலைவனம், முல்லை, குறிஞ்சி, நெய்தல், சோலை, இப்படி எல்லாம் நிறைய விதமா பிரிப்பா. அதுல இது ஒரு விதமான எல்லா விதமான இடங்களுக்கு இது போச்சு. இந்த காட்டாறுகள்லாம் ஓடக்கூடிய இந்த முல்லை நிலத்துக்கும் போச்சு. குறவர்கள்லாம் குறவன் குறத்தி எல்லாம் வாழக்கூடிய இந்த முருக கடவுளோடு இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் குறிஞ்சி நிலத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுது. இப்படியே தெரிஞ்சு அங்கேயும் இங்கேயும் போய் 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 100 ஆண்டுகள் ஆனோடனே சோலைகளால சூழப்பட்ட ரொம்ப ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தது. அந்த இடத்துல தெய்வத்தன்மை பொருந்தியதாக கடம்ப வனம் இருக்கு. கதம்ப மலர்களை பூக்கக்கூடிய கதம்ப மரங்கள் நிறைந்த அந்த வனத்துக்கிட்ட வந்தது. இந்த காட்டு யானையாக இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினலா வெள்ளையா இருந்த ஐராவதம் இப்ப காட்டு யானையாக வந்து இந்த கதம்ப வனம் இருக்கக்கூடிய மதுரையம்பதியில நுழைஞ்சது அப்படின்னு இந்த பாடல் சொல்றார். மாவொடு மயங்கி செங்கண் மரம் பயல் காடு முல்லை பூவொடு வழங்கு நீத்த புறவமும் புறவர் தங்கள் தேவொடு பயிலும் கல்லும் திரிந்து 100 செல்ல காவொடு பயிலும் தெய்வ கடம்ப மா வனம் கன்றே வனம் புக்கன்றே கடம்பவா மனம் புக்கன்றே அப்படின்னு இந்த பாடல் சொல்றது. மாவொடு மயங்கி செங்கண் மரம் பயில் காடு முல்லை பூவொடு வழங்கு நீத்த புறவமும் புறவர்தங்கள் தேவொடு பயிரும் கல்லும் திரிந்து 100 ஆண்டு செல்ல காவொடு பயிரும் தெய்வ கடம்பமா வனம் புக்கன்றே அப்படின்னு இந்த பாடல். இந்த பாடல்ல என்ன கருத்து இருக்கு அப்படின்றது இப்ப நம்ம பார்த்தோம். பதமா உள்ள அர்த்தத்தையும் நம்ம இப்ப அடுத்ததாக அதையும் பார்த்துருவோம். மாவொடு மயங்கி அப்படின்னு மாவொடுன்னு மற்ற யானைகளோடு கலந்து இதுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மயக்கத்தில் இருக்கு. நிறைய யானைகள் தான் இருக்கு. அதோட தான் நம்ம சேஃபா போயிட்டு இருக்கலாம்னு சொல்லி, ஆனா அதுக்கு கொஞ்சம் பழைய நினைவுகளும் அப்பப்ப இருக்கும். கொஞ்சம் வாசனை போயிடாது, ஒட்டு மொத்தமா போயிடாது. ஏன்னா தெய்வ யானை இல்லையா அது, அதனால அதுக்கு போகல. அது அப்படி இப்படி காட்டு யானைகளோட கலந்து செங்கண் மரம் பயில் காடும் சிவந்த கண்களை உடைய இந்த மறவர்கள், அந்த மறவர்கள் கூட்டத்துக்கு அவ கண்கள்லாம் சிவப்பா இருக்குமா. ஏன்னா அங்கங்க தெரிஞ்சு பாலைவனத்துலவே இருக்கிறதுனால அங்க வந்து அது ஹீட்னால அவ கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கும். அந்த பாலை நிலத்துல முல்லை பூவோடு வழங்கு நீத்த புறவமும், இந்த முல்லை பூக்களோடு இருக்கக்கூடிய அந்த காட்டாறுகள்லாம் நிறைந்த காட்டாறுல ஒன்றும் வெள்ளமே இருக்காது. திடீர்னு பார்த்தா எங்கேயோ மழை பெஞ்சா எங்கேயோ மலையிலேருந்து வந்து எல்லா நீரும் அந்த காட்டாறுல புகுந்து பக்கத்துல இருக்கிற ஊரெல்லாம் அழிச்சுன்னு போயிடும். அதான் காட்டாறு அப்படின்னு சொல்லுவா. அதுபட்ட காட்டாறுகளை உடைய இந்த முல்லை நிலத்திலையும் குறவர்கள்லாம் இருக்காளே அவெல்லாம் தேவோடு பயிரும் கல்லும். அவர்கள் குறவல் தன்னுடைய தெய்வம். குறவாளுக்கெல்லாம் யார் தெய்வம்? குறவருக்கு முருக கடவுள் தான் தெய்வம். அந்த முருகவேலோடு இருக்கக்கூடிய மலையெல்லாம் முருகன் இருப்பான்னு சொல்லி முருகன் எங்க இருப்பான்? காணும் மலையெல்லாம் கந்தன் இருப்பான்ற மாதிரி அந்த முருகன் அமர்ந்திருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்திலையும் திரிந்து 100 ஆண்டும் செல்ல அங்க எங்க தெரிஞ்சு இப்படியே போயிட்டு 100 ஆண்டு ஓடியே போயிட்டு இல்லையா. நம்ம திருவிளையாடல் போன ஆரம்பிச்சு 2 வருஷம் ஓடி போயிடுது இல்லையா.
அப்படி அது மாதிரி நாள் போறதே தெரியாது. அது ஆண்டொன்று போக வயதொன்று போகும் சொல்லுவா. அது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு நமக்கு. அது மாதிரி இந்த யானைக்கு 100 ஆண்டு அப்படி நொடி பொழுது அப்படி கழிஞ்சு போச்சு. வேற வழி இல்லை, அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பண்ண முடியும், விதி. அதனால அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ காவடு பயிலும் தெய்வ கடம்பவாம் வனம் பூக்கு. காவடு பயிலும் சோலைகள் எல்லாம், கற்பக காடு சோலை அப்படின்னு அர்த்தம். சோலைகள்லாம் இருக்கக்கூடிய அது பயிலும் அங்கிருந்து இருக்கக்கூடிய பயிலும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னாக்க, காவடு பயிலும்னு அதோடு சோலைகளால் சூழப்பட்ட, சோலைகள் நிறைந்த தெய்வத்தன்மையுடைய தெய்வ கடம்ப, தெய்வத்தன்மை பொருந்திய கடம்ப மலர் நிறைந்த அந்த பெரிய கதம்ப வனத்துக்குள்ள அது பூந்தது. கதம்ப வனத்துக்குள் பூந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுல புக்கு அன்றுன்னா அங்க பூந்தது அப்படின்னு அர்த்தம். புகுந்து என்ன பண்ணிச்சு அங்க, புக்குரல் வட்டத்தின் கால் பொருவில் பொருவில் தேயியல் தீர்ந்த மைக்கரும் களிரும் கண் மாதவன் அருள் வந்து எய்த தக்கதோர் அமையம் சார மரகதம் தழைத்து மின்னும் நக்க பொன் முளரி பூத்த நளிர் கயந்தரை கண்டன்றே. அப்படி கொஞ்சம் கடவுடான்னு கொஞ்சம் ஆரம்பிக்கிறது. புக்குரல் அப்படின்னு ஆரம்பிச்சு அது எங்க பிரிக்கணும் என்னன்னு தெரியல. புக்குரல் வட்டத்தின் கால் பொருவிரேவிய வியலில் இந்த மைக்கரும் களிறு முக்கண் மாதவன் அருள் வந்து எய்த தக்கதோர் அமையம் சார மரகதம் தழைத்த விண்ணும் நக்க பொன் முளரி பூத்த நளிர் கயந்தலை கண்டன்றே. இந்த கதம்பவனத்துக்குள்ள பூந்தது இந்த யானை. அந்த யானையுடைய கால்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு உரல் மாதிரி இருந்தான். 4 காலும் 4 உரல் மாதிரி வட்டமா, எப்படி உரல் இருக்குமோ நம்ம பொடி பண்டத்துலாம் யூஸ் பண்ணும்போது உரல் உலைக்க, அதெல்லாம் இப்ப இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உரல் உலைக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது இல்லையா. இப்ப எல்லாம் மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்துடுச்சு இல்லையா. அதனால எங்கேயாவது காட்சி பொருள்கள்ல வச்சிருந்தா தான், பொருட்காட்சியில வச்சிருந்தா தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். எக்ஸிபிஷன்ல போனாதான் நான் பார்க்க முடியும். அந்த காலத்திலிருந்து மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு ஒருத்தர் போட்டு காமிச்சு, இந்த பண்டைய நாகரிகமும் புதிய நாகரிகமும் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு பெரிய காட்சி பொருள் வச்சானா நம்ம அங்க போய் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த கதம்ப வனத்துல புகுந்த அந்த யானை இருக்க கால்கள்லாம் உரல் போல இருக்கு. இந்த வலிமையான கால்கள், அது வந்து அந்த யானையினுடைய பாரத்தை தாங்கணும்னு, அது என்ன 5 டன் இருக்கும்னு நினைக்கிற ஒரு யானை, அதோடைய இதை தாங்கணும், பலுவை தாங்கணும்னா தான் பகவான் அதுக்கு 4 காலை வேற கொடுத்து ஒரு காலும் தூண் போல வச்சுட்டான். அந்த வலிமையுள்ள கால்களை உடைய ஒப்பில்லாத, ஏன்னா அதுக்கு சமமா யாரையும் சொல்ல முடியாது. தெய்வ லோகத்திலேருந்து வந்த யானை இல்லையா. என்ன இருந்தாலும் அந்த யானை தானே இல்லையா. அது ஐராவதம் தானே. அது இங்க காட்டு யானையா வந்து எல்லாத்தோட கலந்து நின்றாலுமே அது வந்து தெய்வத்தன்மை பொருந்திய யானை. ஏதோ சாபத்தினால பூலோகத்துக்கு வந்ததுனாலும் பார்த்தா தெரியும். சில பேர் பார்த்தா தெரியும். 100 பேர் நடுவில் நின்றுதா கூட ஈஸியா அடையாளம் பிடிச்சலாம். என்ன பையன் சுட்டிப்பா இருக்கானே ரொம்ப, என்ன மகா புத்தாலே பாம்பு இருக்க அப்படின்னு கூப்பிட்டா, ஏன் அம்பி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு சில பேர்லாம் கூப்பிட்டு பேசுவா. என்ன படிக்கிற ஏது படிக்கிற, அதான் அவன் முகத்துல ஒரு தேஜஸ் தெரியணும். அந்த யானை கிட்டே ஒரு தேஜஸ் தெரியுது, உப்பில்லாததான ஒரு தேஜஸ் தெரியுது. இதுக்கு இப்ப இந்த தேஜஸ் இருந்து அது தேஜஸ் இப்ப போயிடுத்து, கரைஞ்சு போயிடுத்து, குன்றி போயிடுத்து. அந்த தன்மையெல்லாம் நீங்கி இப்ப என்னாச்சு, மை போன்ற கரிய நிறம் கொண்ட யானை இது. அந்த தெய்வத்தன்மையோடு இருந்த அந்த யானையானது இப்ப மயக்கத்தோடு கூடிய மதம் நிறைந்த கரிய நிறம் கொண்ட யானையா மாறிடுத்து. அது என்ன பண்ணிட்டு, முக்கண்ணே உடைய சிவபெருமானுடைய திருவருள் இதுக்கு இப்ப கிடைக்கிறது. அதுக்கு அவரோட பாக்கியம் இருக்கு பார்க்கணும்னு. நாம இன்னைக்கு கோவிலுக்கு போகணும் காத்தால நினைச்சுட்டு இருப்போம், போக முடியாது, ஏதோ கஷ்டம் வந்துடும், மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். என்னோட அது வைகுண்டே காரிச்சு போயிட்டு பெருமாளை பார்க்கணும்னு நினைச்சா நடக்காத போயிட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது வாசல் நாதஸ்வர சத்தம் மேளம் கேட்கும். என்னன்னு பார்த்தா சுவாமி வந்து உற்சவர் அழகா அலங்காரம் பண்ணி பல்லாக்கல்ல வாசல்ல வந்துட்டு இருப்பார். நம்ம ஆத்து வாசல்லே நின்று நமக்கு அவர் காட்சி கொடுத்து நம்ம கொண்டு போய் கொடுக்குற தீபாவளிலாம் ஏத்துண்டு பிரசாதத்தெல்லாம் கொடுத்து எல்லாம் ஆஹா நம்ம போகணும்னு நினைச்சோம், நம்மளால போக முடியலன்னா கூட பகவானே வந்துட்டானே நமக்கு அருள் பண்றதுக்கு. அது ஒரு சுப சூச்சகமா சுகனமா எடுத்துக்கிறோம் போது அது மாதிரி இந்த யானைக்கும் வந்து ஒரு சூச்சகமா என்னாச்சு, முக்கண்ணையுடைய சிவபெருமானுடைய திருவருள் அதுக்கு வந்து சேர அதுக்கு ஒரு நல்ல காலம் அமைஞ்சுது. அந்த நல்ல காலம் வருது அப்படின்னு சில சுப சூச்சகங்கள்லாம் தெரியும். சனி தசையில இருக்கு,
அது 19 வருஷம். 7 நாட்டு சனி அது 7.5 வருஷம். அஷ்டம சனி அது 2.5 வருஷம். அர்த்தாஷ்டம சனி அது 2.5 வருஷம். இதெல்லாம் மாட்டின் முழிக்கிறவாளுக்கு அது முடிய போறதுங்கிறச்சே அவளுக்கு சில சுப சூச்சகங்கள்லாம் தெரியும். கட்டங்கள்லாம் வெடியிறாப்புல தெரியும். அப்படி காலங்காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு இது வருது இல்லையா, குரு பகவானுடைய ஜூபிட்டரை குருவுக்கு அது காத்தால காலங்காத்தால ஜோ தெரியுது, நட்சத்திரம் தெரியுது இல்லையா, அது மாதிரி ஒரு ஒளி சூரியன் வரப்போறது அப்படி பகல் வரப்போறதுன்றது சூச்சகமா தெரியற மாதிரி இதுக்கும் அப்படி மின் போல ஒளியோட கூட விளங்கக்கூடிய பொற்றாமரை மலர்கள் நிறைந்த அந்த ஒரு குளத்தை பார்த்தது. இன்னும் சுவாமியை பார்க்கல. அது அந்த அந்த இதுக்கு வந்த உடனே அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க ஒரு குளத்தை பார்த்தது. அதுதான் பொற்றாமரை குளம். அந்த பொற்றாமரை குளத்துல தாமரைகள்லாம் பொன்னான தாமரையாக இருந்தது. இப்ப இருக்கான்னு இல்லை. இப்ப பொன் தாமரை, வெள்ளி தாமரை, தாமரை எல்லாம் இங்க கிடையாது. தாமரையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் வருஷமா ஒரு மாடலுக்கு பண்ணி வச்சிருப்பா, இதுதான் பொற்றாமரை குளம், இப்படிதான் இருந்ததுன்றதுக்கு அவன் பண்ணி வச்சிருப்பா, அவ்வளவுதான். அப்படி மரகதம் போல தழைச்சு அப்படி மின்னல் போல ஒளியோடக்கூடிய மென்கடி குங்குமத்துவயம் என்ன அப்படின்னு செக்கச்சவேல இருந்ததுன்றதுக்கு அபிராம்பேட்ட சொல்ற அம்பாள் எப்படி செக்கச்சவேல இருந்தான்னு. அவ பச்சை நிறத்தவள்னா அவ எப்படி செக்கச்சவேல இருந்தா, அதுக்கு வேற காரணம் சொல்றாரு. அந்த மாதிரி குளத்தை ஒரு பொற்றாமரைகள் நிறைந்த அந்த குளத்தை மலர்ந்த குளிர்ந்த குளத்தை கண்டாராம். அது இருக்க தண்ணீரானது குளுமையா இருக்கான். அப்படி அந்த குளிர்ச்சியோடு பொருந்தி அந்த அழகான பொன் தாமரைகளை உடைய அந்த குளத்தை, பொற்றாமரை குளத்தை கண்டது. யாரே இந்த ஐராவதம்ங்கிற யானை காட்டானையாக சென்று கொண்டிருக்கும் போது அதுக்கு நல்ல காலம் பிறக்க போறதுன்றதுக்கு அறிகுறியாக இந்த கடம்பவனத்தில் நுழைந்தது. கடம்பவனத்தில் நுழைந்த உடனே அதுக்கு அந்த அதுக்குள்ள நுழைஞ்ச உடனே உரல் போல வட்டமாக இருக்கக்கூடிய தின்கால் வலிமையுடைய கால்களை பொறுமையில் அதுக்கு ஒப்பில்லாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேயியல் இந்த தெய்வத்தன்மை நீங்கிய இந்த யானை கால் மாத்திரம் நம்முடைய யானை கால் கனமா இருக்கு, உரல் மாதிரி இருக்கு. ஆனா தெய்வத்தன்மை அதுக்கு போயிடுத்து. அங்கிருந்து பூலோகத்துக்கு வந்த உடனே தேயியல் தீர்த்த பொருவில் தேயியல் தீர்த்த பொருவில் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, பொறுவி இல்லாத ஒப்பில்லாத தேயியலில் தீர்ந்த தெய்வத்தன்மையிலிருந்து நீங்கிய மைக்கருங்களிறு மை போன்ற கருத்த மை அஞ்சனம் போல கனகரையில் இருக்கக்கூடிய அந்த யானையானது முக்கண் மாதவன் 3 கண்களை உடைய மாதவன். ருத்ரன் எப்போதும் தபஸில் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. மாதவன் அப்படின்னா விஷ்ணு, மாதவன் அப்படின்னாக்க சிவன். அப்படி முக்கண் மாதவன் அந்த 3 கண்களை உடைய பெரிய தவத்தை அருந்தவத்தை செய்து கொண்டிருக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அருள் எய்தத்தக்கது. ஓர் அமயம் சார அருள் அவருடைய கருணையானது, அவருடைய திருவருளானது எய்த அது இவருக்கு அடைஞ்சது. இந்த யானைக்கு அடைஞ்ச உடனே தக்கது ஓர் அமயம், ஒரு சரியான சமயம் ஒண்ணு, நல்ல சிறந்த காலம். எப்ப வெடியும் அப்படின்னு கேட்கிறோம். நம்ம எனக்கு எப்ப சார் வெடியும், ஒரே கஷ்டமாவே இருக்கேன்னு ஒரு ஜோசியத்தை போய் ஒருத்தர் கேட்டாராம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எவ்வளவு நாளா கஷ்டப்படுறேன்? 1 மாசமா ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு 2 மாசம் பொறுத்துட்டு வாங்குவானாராம். ஏன் 2 மாசம் தீர்ந்து போயிடுவான்? இல்ல அதுக்குள்ள இது பழகி போயிடும் உங்களுக்கு, நீங்க அப்புறம் வாங்க மேல பேசலாம். அது மாதிரி இங்க இந்த யானைக்கு தக்க ஒரு அருள் வந்ததுங்கிறதுக்காக தக்க ஒரு அமயம் சார நல்ல திருவுருள் கூட பெறுவதாக சூச்சகங்களாக ஒரு நல்ல காலம் வரும்படியாக மரகதம் போலும் தழைத்து, மரகதம் போல, மரகதம்னா பச்சையா இருக்கும் இல்லையா, அம்பாளே அங்க மதுரை மீனாட்சி மரகத கல்லில் தான் பண்ணிருக்கான்னு சொல்லுவா. மரகதம் போலும் தழைத்து அந்த அழகான ஒரு மரகத ஒளியை வீசக்கூடியதான தழைத்து மின்னு நக்க அதே ஒளியை விளங்க, ஒளியோடு விளங்க அந்த பச்சையான மரகதம் போல் இருக்கக்கூடிய அந்த இடம் ஒளியோடு கூடியதாக விளங்கக்கூடியதாக இருக்கு. அப்பேற்பட்ட பொன்முளரி பூத்த பொன் தங்கத்தினாலான முளரி தாமரையானது பூத்தது போல தாமரை மலர்கள் பூத்த அலர்ந்த மலர்ந்த நளிர் கயம்
தலை கண்டன்று நளிர் கயம் தலை கண்டன்று குளிர்ந்த தடாகத்தை குளிர்ந்த நீரோடு கூடிய குளத்தை கண்டது. அந்த குளத்தை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கண்டபோது அறிவு தோன்ற கயந்தலை குடைந்த போது பண்டைய வடிவம் தோன்ற பரஞ்சுடர் அருட்கண் தோன்ற கொண்டதோர் பரமானந்த குறி எதிர் தோன்ற கும்பிட்டு அண்டர் நாயகனை பூஜை செய்வதற்கு அன்பு தோன்ற அப்படின்னு அடுத்த பாடலை சொல்றார். கண்ட போது அறிவு தோன்ற கயந்த தலை குடைந்த போது பண்டைய வடிவம் தோன்ற பரம் சுடர் அருட்கண் தோன்ற கொண்டதோர் பரமானந்த குறி எதிர் தோன்ற கும்பிட்டு அண்டர் நாயகனை பூஜை செய்வதற்கு அன்பு தோன்ற. அது அப்படி ஒரு கமா போட்டிருக்காரு. அந்த அன்பு தோன்ற அந்த யானைக்கு அன்பு தோன்றுகிறது. என்ன எப்படி அன்பு தோன்றிட்டு, என்ன விதமான அன்பு தோன்றிட்டு? சுப சூச்சகம்னா அதுக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த சுப சூச்சகங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கிறார். இந்த குளத்தை பார்த்த உடனே அதுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. நாம எப்படி இருந்தோம், எந்த மாதிரி வாழ்ந்தோம். நாம கூட சில சமயத்தை ஒவ்வொன்று வாழ்ந்திருப்போம். சில பேர் பார்த்தா இப்ப என்னன்னா ஒண்ணும் இல்லாத பாவம் 80 வயசு வாசல்ல திண்ணையில உட்காந்து பல்லெல்லாம் போய் காது கேட்காத கண்ணு ஒளியெல்லாம் குன்றி அப்படியே வாசல் திண்ணையில தான் உட்காந்து எப்படி இருந்தேன் தெரியுமா நான் ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லுவா. அந்த கதையெல்லாம் சொல்லுவா. அப்படி இருந்தேன், எப்படி இருந்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். இப்ப என்ன பண்ண ஒண்ணும் இல்லை, எதுவும் இல்லாத வெறும் உட்காந்து ஒரு கிரவுண்டு ஒரு ஒரு என்ன சொல்றதுக்கு பார்க்குன்னு வச்சுப்பாங்க. பார்க்ல ஒரு 4-5 பேர் வயசானவங்க அப்படின்னு சுத்தி வருவாராம். நடந்துட்டே வருவா. அவள்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் சுத்திட்டு ஒரு இதுல பெஞ்சு மேல உட்காந்துண்டா. அப்படி உட்காந்து வழக்கம் போல பேசிட்டு இருக்கச்சு அங்க இன்னொருத்தர் அந்த பக்கமா வந்தார். அவர் கையில குச்சியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அமக்களமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவரும் ரொம்ப வயசாச்சுன்னு சொல்ல முடியாது. அப்பதான் ரிட்டையர் ஆகி ஒரு மாசம் ஆறுதவர் அவர் வந்திருக்காரு. அவரும் பொழுது போனமே காத்தால இருந்தாலும் ஜிம்முக்கு எல்லாம் போறதுக்கு வர அப்படியே வாக்கிங் போலாமேன்னு பக்கத்துல கேட்கிறார். அங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, போய் நடக்கலாங்கிற அவர் அங்க நடக்கிறார். நடத்தி சுத்தி வந்துட்டு அப்படி பக்கத்துல எங்கேயா உட்காந்துக்கலாமான்னு பாக்கச்ச 4 பேர் உட்காந்துருக்கா. எதிர்க்கு ஒரு பெஞ்ச் இருக்கு. அந்த பெஞ்சில் ஒருத்தர் போய் உட்காந்து 2 பேர் இங்கே 2 பேர் அங்க இருக்க மாதிரி வாங்க இங்க உட்காந்துங்க. அவர் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பிரச்சனை. அவர் தான் பெரிய கம்பெனியில சிஎம்மா இருந்திருக்காரு போல் இருக்கு, ரிட்டையர் ஆயிருக்காரு. இவெல்லாம் அந்த வயசான ஒரு 3 உட்கார்ந்து இருக்கு, இதுகளோட போய் நம்ம உட்கார்ந்துக்கிறதான். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தரையும் சோ நான் இந்த கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருந்தேன், என்கிட்ட இவ்வளவு வேலை வேணா, நான் இவ்வளவு டர்ன் ஓவர் கொடுத்தேன் அப்படின்னு எல்லா கதையும் அவர் சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே மற்றவாளை பார்த்து அப்படி ஒரு மாதிரி பார்த்தாரு ஏளானமா. நீங்கெல்லாம் எனக்கு எங்கேயாவது இணையா வருவேளா, உங்க பக்கத்துல என்ன உட்கார சொல்றேன் மாதிரி. அதுல ஒருத்தர் சொன்னார், முதல்ல உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் ரிட்டையர்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர். இந்த ஆளு தூக்கி வாரி போட்டுது. அடுத்தவர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட், ரிட்டையர் ஆயிட்டார். அப்படியா? இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் டாடா இருக்காரு, இப்ப இருக்கிற டாடா, அவர் தான் டாடா கன்சர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவர் இவர் தான். இவர் இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப இங்க வந்துட்டாரு. பையன் தான் பாத்துக்கிறான். அப்பதான் அவருக்கு தலையில மண்டையில அடிச்ச மாதிரி இருந்தது. நம்ம சாதாரண ஒரு கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜரா தான் இருந்தோம். எதிர்க்க இருக்கிற உட்கார்ந்துருக்கிறவெல்லாம் ஒருத்தர் ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்து ரிட்டையர் ஆனவர், இன்னொருத்தர் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டா இருந்து ரிட்டையர் ஆனவர், இன்னொருத்தர் பெரிய டாடா கன்சர்ன்ல ஓனராகவே இருந்து பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு இப்ப இங்க உட்கார்ந்து இருக்காரு. நம்ம ஒண்ணுமில்லாத நாம பெருசா நினைச்சிட்டு இருக்கோம் போது அது ஒருத்தர் சொன்னா, யோசனை பண்ணாதீங்க சார், உட்காருங்கோ. நம்ம என்ன போஸ்ட்ல இருந்துட்டு வந்தாலும் ரிட்டையர் ஆன பிறகு நம்மலாம் ஃபியூஸ் ஆன பல்பு மாதிரி தான். அது 1000 வாட்ஸ் பல்பா இருந்தாலும் 15 வாட்ஸ் பல்பா இருந்தாலும் 0 வாட் பல்பா இருந்தாலும் ஃபியூஸ் ஆயிட்டு தம்படிக்கு பிரயோஜனம் கிடையாது, தூக்கி போட வேண்டியதுதான். ஸ்கிராப் வேல்யூ கூட கிடையாது. எல்லாரும் ஈக்குவல் தான் உட்காரணும். அது மாதிரி இந்த யானைக்கு முன்னறிவு வந்தது, நாம் எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு. எப்படி இருந்தா அந்த பூலோகத்து வந்தோட 100ஓட 101 தான். ஏதோ சாபம் நீங்கிட்டு முன் ஜென்மத்துல பண்ண புண்ணியம். அங்க போய் எத்தனை நாள் இருக்கணுமோ அங்க ஐராவதமா அது இருக்கு. ஐராவதம்னு ஒரு போஸ்ட் வச்சுப்போமே, இந்த யானைக்கு அப்புறம் வேற ஒரு யானை வரலாமா இருக்கும். அந்த குளத்தை கண்ட போது அதுக்கு பழைய ஞாபகம் தான் வந்தது. உடனே என்ன பண்ணிட்டு குடுகுடுன்னு போய் அந்த குளத்துக்குள்ள எப்பவுமே யானைக்கு தண்ணி கண்டா ரொம்ப பிடிக்கும்.
அது தண்ணி உள்ள போய் இறங்கி அதுல நீச்சல் அடிச்சு இல்லைன்னா வந்து தும்பிக்கையால் தண்ணி எடுத்து அது மற்ற யானைகள் மேல அப்படியே பிஸ்டன் மாதிரி பீச்சு அடிச்சு தன் மேலேயே விட்டுண்டு இந்த யானை பாகன் என்ன பண்ணுவான், அந்த யானையை அழைச்சிட்டு போய் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அதை மேல நிறுத்துவான். கரையில நிறுத்திட்டு இவன் அந்த துண்டெல்லாம் அழைச்சி புய் எடுத்துன்னு வரத்துக்குள்ள கீழே இருக்க மண்ணெல்லாம் எடுத்து தலையில போட்டுக்குவோம். யானை தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவா. அது மாதிரி யானை பண்ணுவா. இந்த யானை நல்ல யானை, அது குளத்துல இறங்கிட்டு குளத்துல இறங்கி அப்படி முங்கி எழுந்த உடனே அதுக்கு பழைய வடிவம் வந்துடுச்சு. பழைய வடிவம் என்ன, 4 தந்தத்தோட வெள்ளை நிறத்தோட தெய்வ கலையோட கூடிய ஐராவதமாக வந்துட்டு. அப்ப அந்த இறைவனுடைய அருட்பார்வை இது மேல பட்டதுனாலேயே தான் இதுக்கு ஆனந்தம், அப்படி சந்தோஷம் வந்துட்டு. இப்படி ஆனந்தம் வந்த உடனே ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய பரமானந்தமாக பிரம்மானந்தமாக இருக்கக்கூடிய எதுக்கு ஒரு சிவலிங்கத்தையும் பார்த்தது. அதுதான் சோமசுந்தரம். அந்த சிவலிங்கத்தையும் பார்த்தது. அந்த தண்ணீர முங்கி எழுந்த உடனே அந்த பொற்றாமரை குளத்துடைய மகிமையினால இதனுடைய நிறமும் வெண்மையாகி 4 தந்தங்களும் உண்டாகி தெய்வத்தன்மையும் சேர்ந்து தேவலோகத்தை ஐராவதமாக மாறிட்டு எதுக்கு பார்த்தா ஒரு அழகான ஒரு இது இருந்தது. என்ன இருந்தது, ஒரு சிவலிங்கம் இருந்தது. உடனே அந்த சிவலிங்கத்தை வணங்கிட்டு தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர பெருமானை வழிபடணும் அப்படின்னு அதுக்கு மனசுல தோணித்து. அது எப்படி வழிபட்டது அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.